करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शरणमवतु शरणौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற நூலை நினைக்கிறார். இந்த நூலை ஏற்றவர் சுவாமி வித்யாரண்யர். வித்யாரண்யர் வித்யனாக ஞானம்னு பேர். வித்யனா ஞானம், குறிப்பாக பிரம்ம ஞானம். அதில் அவர் காடு மாதிரி அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே எத்தனை செடி கொடிகள் இருக்குன்னு யாருக்கும் கணக்கே முடியாது. அந்த சாஸ்திரத்தில் அவர் வந்து ஒரு காடு, அதனால் வித்யா ஆரண்யர்னு அவர் பேர். அப்படின்னு ஒரு அர்த்தம். அவர் சிருங்கேரி மடத்தில் ஒரு சங்கரராக இருந்ததுனால சிருங்கேரி மடத்தினுடைய தர்மப்படி 10 பெயர்கள் உண்டு. அந்த தீர்த்தர், ஆரண்யர் அப்படின்னு தான் அவங்க வந்து வச்சுக்குவாங்க. காஞ்சி மடத்துலன்னா அவங்க வந்து சங்கரன்னு வச்சுக்காங்க. சங்கரன்னு கூட விஜயேந்திரன் போட்டுருக்காங்க. இந்திர சரஸ்வதி அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டுருக்காங்க. வெறும் சரஸ்வதி வந்தால் சிருங்கேரின்னு வச்சுக்கலாம். இப்போ சிருங்கேரியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரா சரஸ்வதின்னு போட்டுருவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களாம் இந்திர சரஸ்வதின்னு போட்டுருவாங்க. இந்திரன்னு சேர்த்துக்குவாங்க வித்தியாசம் தெரியறதுக்காக. அப்புறம் சரஸ்வதின்றதோட ஆரண்யர், தீர்த்தர், கிரி இதெல்லாம் பேர் பின்னாடி சேர்த்துக்கிறது ஒரு மரபு, சிருங்கேரி மரபு. நமக்கு அந்த மாதிரி மரபு ஒன்று. நம்முடைய மரபு வந்து ஆனந்தா என்ற மரபு. நீங்களும் சன்னியாசம் எடுத்துக்கிறது இந்த ஆச்சாரிய குரு வந்துட்டீங்கன்னா நீங்களும் உங்களுடைய பூர்வப்பா பேரை திருநாமம் பண்ணிட்டு சுவாமிகிட்டே தீட்சை வாங்கிக்கலாம். வாங்கி ஆனந்தா என்ற பேரோட தீட்சைங்கிறது அதுதான் ஒரு உரிமை, ஆச்சாரியன்ற உரிமையை நாம் கொடுக்கணும். இப்போ நாம் வித்யாரண்யரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நிறுவிய ஒரு முக்கியமான மந்திரியாக இருக்கிறார். சாணக்கியர் மாதிரி இருந்திருக்கார். விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு தான் தென்னகமே இந்த நாடு வந்து செழிச்சு. அவங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய தமிழ்நாடு கொண்டு வந்து நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் திருவாரூர் மக்கள் வந்து அந்த விஜயநகர சாம்ராஜ்ய வழிவர்களோட தான் இருக்கிறாங்க. அவங்கள நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயக்கர் அப்படின்னு சொன்னாலே சேனையில் முதல் நினைக்கிற பேர் நாயக்கர் பேர். அந்த சேனை முதலி அப்படின்னா ஒரு பேர். அவங்க தமிழ்நாடை கவர்ன் பண்ணுறதுனால, தமிழ் மக்களை ஆந்திரத்திலேருந்து வந்தவங்கனால அவங்க கவர்ன் பண்ணதுனால நாயக்கர் அப்படின்னு பேர். திருநாயக்கன் மன்னர்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி தமிழுக்காக சேவை பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஓலை சூரியர்கள் பாதுகாக்கிறோம். அப்புறம் நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஓலை சூரியர்கள்லாம் பாதுகாத்திருக்காங்க. தமிழ் நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க. மொழின்ற ஒரு வேறுபாடு சமஸ்கிருதத்தை ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு புறமை இருக்கிறதுனால இவருடைய அண்ணன் சாயனர் மட்டும் இருந்தார். அவர் வந்து ஒட்டுமொத்த வேதத்தினுடைய மந்திரங்களுக்கெல்லாம் பொருள் கொடுத்தார். இதுதான் பொருள் கைவினையுடைய அடிப்படையில் அவர் பொருள் கொடுத்தார். அதெல்லாம் எழுத்தில் கொண்டு வந்தவர் அவர் தான். சொந்தமாக இருக்கிறத எழுத்தாக கொண்டு வந்தவரும் சாயனர். அவருடைய தம்பி இந்த வித்யாரண்யர். 2 பேருமே சகோதரர்கள் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையில தெரியாது. வித்யாரண்யர் எழுதிய மிக சிறந்த நூல் பஞ்சதசி. 15 சாப்டர். பஞ்சம்னா 5, தசின்னா 10. 15 புக்கு பேரை 15 வச்சுட்டாரு. அதே நம்ம வந்து காலப்போக்கில் இன்னும் நேரம் கிடைக்கும் போது அதை நம்ம கிளாஸ் எடுக்கணும். 15 வால்யூம் இங்கே பஞ்சதசி. அது 6வது சாப்டர் மட்டும் படிக்கணும். அவருடைய இன்னொரு புக்கு வந்து திருப்பி விவேகம். இந்த விவேகன்ற ஒரு சிறுவர் எழுதியிருக்கார்.
அதுக்கப்புறம் இன்னொரு புக் எழுதியிருக்கிறாரு, ஜீவன் முக்தி விவேகம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது நம்ம வெளியிட்டோம், நிறைய கடைசியாக வெளியிட்டோம், ஜீவன் முக்தி விவேகம். இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோக நடையில் எழுதுங்க, நம்ம தமிழில் அந்த பிரித்து எழுதிட்டோம். இப்போ வித்யாரண்யரை பற்றி எனக்கு 3 புக்கு தான் ரொம்ப கடைசியாக இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அதில் ஒன்று இப்போ திருக்கு திருஷ்ய விவேகம். திருக்கு என்றால் பார்ப்பவன், திருஷ்டி திருக்கு என்றால் பார்ப்பவன். இங்கிலீஷில் சொன்னால் சப்ஜெக்ட். திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுவது, இங்கிலீஷில் சொன்னா ஆப்ஜெக்ட். விவேகம்னா பிரித்தறிவு. பார்ப்பவனையும் பார்க்கப்படும் பொருளையும் பிரித்தறிகின்ற சாஸ்திரத்துக்கு திருக்கு திருஷ்ய விவேகம் அப்படின்னு தெரிஞ்சு. இப்ப பார்ப்பவன்ன்றதுனால வெறும் பாடலை மட்டும் நினைச்சுக்கூடாது. கேட்பவன், சுவைப்பவன், அறிபவன், சிந்திப்பவன், உணர்பவன், சப்ஜெக்ட் எதுவோ அதெல்லாம் இப்போ திருஷ்யம்னு பார்க்கும் பொழுது பார்க்கப்படுவது, கேட்கப்படுவது, சுவைக்கப்படுவது, அறியப்படுவது, சிந்திக்கப்படுவது, தெரிந்து கொள்ளப்படுவது, இதெல்லாமே இப்போ நீங்கள் அதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே எதிர்ப்பு தெரியுமாங்க. எப்பவுமே திருஷ்யம் இருக்காத, திருக்கு எப்பவும் திருஷ்யமாக ஆகாது. இதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது எதுக்கு இது கூட தெளிவாக இருக்கும்போது நம்ம ஏன் அதை புக்க படிக்கணும்? இது என் கைக்கு, என் கை என் கண்ணுக்கு தெரியறதுனால இது திருஷ்யம். கண்ணு இந்த கையை பார்க்கறதுனால இது திருக்கு. இது பார்ப்பது, இது பார்க்கப்படுவது. இது கண்ணை பார்க்கறது, கண்ணீரை பார்க்கும். அப்போ நமக்கு தெளிவாக தெரிந்து கைகள் திருஷ்யம், கண்ணு திருக்கு பார்க்கலாம். தெளிவாக தெரிஞ்சது எப்போ இந்த விவேகம் தேவைப்படும்? வேகமான பிரித்தறிவு, எது திருஷ்யம் எது இருக்குன்னு பிரித்தறிவு. குழந்தை கேட்டால் சொல்லணும். கொடை பார்க்கப்படுவது பார்க்கணும்னா, வீடு பார்க்கப்படுவது பார்க்கணும்னா, இந்த சைக்கிள் பார்க்கப்படுவது பார்க்கணும், கண்ணாடி பார்க்கப்படுவதா பார்க்கணும். அப்படியே நம்ம குழப்பம் வந்துருச்சு இல்லை? இப்போ கண்ணாடி பார்க்குதா பார்க்கப்படுவதா? பார்க்கப்படுவது. குழப்பம் வருது இல்லையா? எந்த இடத்துல குழப்பம் வருமோ அப்போ விவேகம். மற்ற இடத்துல வேண்டியதில்லை. இப்போ ஒரு புக் எழுதியிருக்கிறாங்கன்னா எங்கே ஒரு குழப்பம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்காக நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய வாழ்நாள் பிரச்சனையை, மோட்சமே இந்த குழப்பத்தில் தான் இருக்கு. நம்ம பந்தப்பட்டிருக்கிறது இந்த குழப்பத்தினால. இந்த குழப்பம் தெரிஞ்சிச்சுன்னா மோட்சம் தான். எவ்வளோ அழகாக புக் எழுதியிருப்பாரு. வித்யாரண்யர் மாதிரி ஒரு கவிதை புக்காக கொண்டு வந்து அந்த நூலாக கொண்டு வந்து அவருக்கு நிகர் அவர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தயன சரஸ்வதிக்கு முன்னாடி பிறந்த மிகப்பெரிய சங்கரர் அடுத்து வந்தவர் வித்யாரண்யர். சுரேஸ்வராச்சாரியர் சொல்றாரு, அவரும் கூட ரொம்ப தீர்க்கமான அறிவோட எழுதியிருக்காரு. நைஷ்கர்மிய சித்தின்னு எழுதியிருக்காரு. இந்த நூல்களை நம்ம வந்து சித்தி கிரந்தங்கள் அப்படின்னு சொல்றோம். சித்தி கிரந்தங்கள்லாம் நமக்கு ஒரு பொருளை பற்றிய முடிவான அர்த்தத்தை கொடுக்குறது. சிலதெல்லாம் வந்து பிரக்ரியா, நமக்கு வந்து போதனை மட்டும் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம். அந்த மாதிரி புக்கு வரிசையில் சித்தி கிரந்தம் எடுத்துட்டோம்னா நைஷ்கர்மிய சித்திங்கிறது சங்கனுடைய நேரடி சொல்லிட்டு சுரேஸ்வராச்சாரியர் அவர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம இந்த நூல் எல்லாத்தையும் இன்னும் இருக்குங்களா? இறந்துருக்காரு. பேஜ் 22 முதல் பாடம் 1 கொடுக்கணும். முகவரை வச்சு பாருங்க. கீழே வச்சுக்கணும். அது போதுமா? சொல்லுங்க. ரூபம் திருஷ்யம் தோஷனம் தத்ருஷ்யம் ரித்துமானசம் திருஷ்யா விவృத்தயா சாட்சி திருக்கேவ நது திருஷ்யதே. கண்டுபிடிச்சிங்களா? மறுபடியும் படிக்கிறீங்களா? ரூபம் திருஷ்யம் தோஷனம் தத்ருஷ்யம் ரித்துமானசம் திருஷ்யா விவృத்தயா
அதை பிரித்து படிக்கணும். திருப்தியேவ அப்படின்னு படிக்கணும். இதனுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு மந்திரமும் சேர்த்து படிச்சுருவோம். பேஜ் நம்பர் 29. அர்த்த மந்திரம் 2வது. நீலபீத நீலபீத ஸ்தூல சூக்ஷ்ம ह्रस्व दीर्घादि वेदद नानाविधानि रूपाणि पश्ये लोचनम एकदा அடுத்த பாடல் படிக்கலாம். 3வது அடுத்த பக்கம் 31 पडुपेषु नेत्रधर्मेषु चैकता संकल्पयेन् मनः श्रोत्र आदौ योज्यताम् इदम् நாலாவது மந்திரமும் படிச்சுக்கோம். ஸ்லோகம் 33. काम संकल्प संदेहो श्रद्धा अश्रद्धे धृति तरे इत्येवं आदि இப்போ இது வரைக்கும் படிச்ச ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்து இந்த கீழே வரி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நாலாவது வாசயத் ஏகதா சிதி முதல் பகுதி நம்பர் 1 ஸ்லோகம். இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கணும். ரூபம் திருஷ்யம் லோசனம் திருக் அப்படின்னு சொல்லுது. ரூபம் அப்படின்னா உருவங்கள், நல்ல ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழில் பூ போட்டு உருவம், தமிழில் உருவம். உண்மையிலே அது ஒரு சமஸ்கிருத சொல். ரூபம் அப்படிங்கிறத உருவம் அப்படிங்கிறது, ரூபாய் அப்படின்ற உருவாய் அப்படிங்கிறது. ரூபம் முன்னாடி பூவை போட்டுக்கிட்டு வளர்க்கணும். ரூபம்னா வடிவம், காட்சி அப்படின்னு. அது திருஷ்யம். காட்சிகள் எல்லாம் பார்க்கப்படுபவை. திருஷ்யம் என்னங்க? பார்க்கப்படுவதே திருஷ்யம். லோச்சனம் அப்படின்னா கண். கண்ணுக்கு லோச்சனம். நல்ல கண்ணு அழகா இருந்தா சுலோச்சனா. லோச்சனா நல்ல கண். விலோச்சனா விரிந்த கண்ணுடைய. விசாலாட்சி விரிந்த கண்ணுடையவர் அப்படின்னா நம்ம பொருள் கண்ணால பார்க்குறோம். ஜனங்கள் இவன் கெட்டவன், நல்ல மோசடி பண்ணுறவன், இவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு கண்ணை குறுக்கி பார்க்குறோம். அம்பாளுடைய பார்க்கறது இல்லையா? எல்லாரையும் சமமாக விரிந்த கண்ணோடு பார்க்குறோம். அதாவது விசாலாட்சி. மீன் கண்ணை சிமெண்றது இல்லை. கண் சிமெண்டாமல் இருக்கிறதுனால மீனாட்சின்னு பேர். ஏன் அவன் கண் சிமெண்ட்ல? கண் சிமெண்ட் யாராவது பக்தனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதனால் கண் சிமெண்ட் நேரத்தில் கூட அவனுக்கு துன்பம் வந்துக்கூடாது. எல்லாரையும் பார்த்துக்கணும். அது மீனாட்சி. மீன் போன்ற கஷ்டம் கண் சிமெண்டாமல் இருந்தார். விசாலாட்சி அவளை நம்ம மேல அன்போடு பார்க்கிறார். காமாட்சி. அச்சம்னா கண். அப்போ லோச்சனம் கண். அது திருக்கு அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்தாரு. முதல் லைன் என்ன சொல்றாரு? திருஷ்யம் என்றால் என்ன, திருக்கு என்றால் என்ன நமக்கு கிளியர் பண்ணிக்கிறார். திருஷ்யம் எல்லாம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அது ரூபம் அப்படிங்கிறார். திருக்கு என்பது கண்கள் பார்க்குவது அப்படின்னா. அடுத்த லைன்ல ஒரு திடுக்கடும் விஷயத்தை சொல்றாரு. தத் திருஷ்யம் திருப்து மானசம் அப்படின்னு சொல்றார். அந்த திருக்கு என்று நீ சொல்லிய அந்த லோச்சனம் கூட மனதிற்கு
பார்க்கப்படும் பொருளாகிறது. திருஷ்யாக திருவித்தியக சாட்சிகி, அந்த மனதும் சாட்சிக்கு திருஷ்யமாகிவிடுகிறது. அந்த கடைசியாக இருக்கிற திக்கு என்றும் திருஷ்யம் ஆவதில்லை. திருக்கேவ நது திருஷ்யதே என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மந்திரம் வேகா இருக்குது. அடுத்த மந்திரம்லாம் படிச்சுக்குவோம். நீல பீத ஸ்தூல சூக்ஷ்ம. நீலம் என்றால் நீல நிறம், பீதம் என்றால் மஞ்சள். பீதம்னா மஞ்சள், அதான் அவருக்கு கண்ணனுக்கு வந்து பீதாம்பரதாரி அப்படின்னு பேர். அம்பரம்னா துணி, பீதம்னா மஞ்சள். மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பார், அதனால் பீதாம்பரதாரி. நீலம் மஞ்சள், ஸ்தூலம் சூக்ஷ்மம் பெருசு, ரொம்ப நுட்பமானது, அணு மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடியது. ஸ்தூலம் மலை மாதிரி பெருசாக தெரியக்கூடியது. ஹ்ரஸ்வ தீர்க்க குட்டையானது, நெட்டையானது. பேததக இவ்வாறு விதவிதமாக இருக்கின்ற. நானாவிதானி ரூபானி, நானாவிதம்னா பலவிதமாக இருக்கின்ற வடிவங்களை. பஷ்ய லோச்சனம் ஏகதா, இதை பார்ப்பதற்கு கண் ஒன்று தான் இருக்கிறது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரத்தில் என்ன அர்த்தம்னு நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் முதல் மந்திரத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா முதல் மந்திரம் ஸ்லோகம் வந்து முழு கதையுமே சொல்லிடுது. அதனால் முழு கதையை நம்ம முதல்ல இப்போ சொல்ல முடியாதனால ரெண்டாவது வந்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கப்படும் பொருள் உலகத்தில் அநேகமாக இருக்குதான். எப்படி சொல்கிறார்? நானாவிதானி ரூபானி, பலவிதமான ரூபங்கள் இருக்குது. இப்போ இங்கே இந்த அறையில் பார்த்தோம்னா பல ரூபங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த என்னுடைய ரூபம் வேறு, உங்களுடைய ரூபம் வேறு, உங்களுடைய ரூபம் வேறு, வேறு விதமாக இருக்கிறோம். வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம். ஒன்று தூரத்தில் இருக்குது, ஒன்று கிட்ட இருக்குது. ஒன்று நெட்டையாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது. அப்புறம் ஒன்று காவி நிறத்தில் இருக்குது, ஒன்று வந்து இந்த காக்கி கலரில் இருக்குது. பலவிதமான நிறங்களெல்லாம் பார்க்கிறோம். இப்போ நிறங்கள் அநேகம், வடிவங்கள் அநேகம். இத்தனையும் பார்ப்பதற்கு கண்கள் அநேகமா? ஒன்று தான். அதுதான் சொல்கிறாரு. நீல பீத, நீல நிறம் மஞ்சள் நிறம். ஸ்தூலம் சூக்ஷ்மம் மிகப்பெரியது மிகச்சிறியது. ஹ்ரஸ்வ தீர்க்க குட்டையானது, தீர்க்கம்னா நீண்டது. பேதத்தை இது போன்ற வித்தியாசங்கள் பேதங்கள் எல்லாம். நானாவிதானி பல பல ரூபங்கள் இருக்கின்றன. இவ்வாறு ரூபங்கள் பல. அப்போ முதல்ல என்ன சொல்ற? ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு அப்படின்னாரு. இப்போ ரூபங்கள் எண்ணற்றதாக இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு கண் எத்தனை இருக்குன்னு கேட்குறாரு. பஷ்யே பார்ப்பதற்கு, பஷ்யன்னா பார்ப்பதற்கு. கீழே பதிலில் பொழிப்புரை போட்டிருப்பேன், பதவுரை போட்டிருக்கோம். பஷ்யே லோச்சனம் ஏகதா. ஏகதான்னா ஒன்று தான். ஏகதான்னு ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நாரதன் ஒன்று எடுத்துருப்பார், தும்புருன்னு பேர். அது டொயிங் டொயிங், அதில் ஒரு கம்பி தான் இருக்கும். கீழே ஒரு டால்டா டின்னு, அதில் ஒரு கம்பி கட்டியிருக்கோம். அதை வந்து அப்படி கையில் தட்டிட்டு போவாங்களா, அது பேர் துந்தனான்னு கூட சொல்லுவாங்க. துந்தனா அது பேர் ஏக்கதான்னு பேர். ஒரு கம்பி இருக்கிறதுனால அது ஏகம்னா ஒன்று. இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, திருக்கு திருஷ்யம் ரெண்டு நான் சொல்ல போகிறேன், அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. திருக்கு என்றால் அறிவது, பார்ப்பது. பார்ப்பதுன்னா வெறும் பார்ப்பதுக்கு மட்டும் போயிடும்ன்றதுனால நான் அறிவதுன்னு சொல்கிறேன். கேட்பதும் அறிவது தான். கேட்டு அறிகிறோம், பார்த்தறிகிறோம், தொட்டு அறிகிறோம். அதனால் அறிவதுன்னு வச்சுக்குவோம். திருஷ்யம் அப்படின்னா என்ன? அறியப்படுவது. இப்போ ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னோம்னா என்னது? நீங்களெல்லாம் எனக்கு அறியப்படுகிறீர்கள், நான் அறிபவன். நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நீங்கள் அறிபவர், நாங்களெல்லாம் அறியப்படுவது. அறியப்படுவது அறிவது வேறு வேறு தான். இதிலேருந்து குழப்பமே வராது அப்படின்னு சொல்கிறோம். இந்த புத்தகத்தை அறியப்படுவது, நான் அறிபவன். அப்போ தான் கேட்டேன், இந்த கண்ணாடி அறியப்படுவதா அறிவதான்னு கேட்டேன். கண்ணாடி போட்டிருக்குதா நீங்கள் சொல்லுங்கள். அறியப்படும் பொருளா அறியும் பொருளா? அது ஏன்னா இது கட்டிட்டு அறியலாம். ஆனால் இங்கே போட்டோம்னா இது அறியும் பொருளாக தானே இருக்குது. அதை வச்சுட்டு இதான் நான் பார்க்குறேன். இதை நான் வந்து தனியாக பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல கண்ணாடி தான் பார்த்துட்டு இருக்கணும், உலகத்தை பார்க்க முடியாது. கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பார். சார் கண்ணாடி வழியாக உலகத்தை பாருங்கள். அப்போ கண்ணாடி கண்ணாயிடுச்சு இல்லையா? அதனால பேர் உபநேத்திரம்னு பேர். இது நேத்திரம்னா கண்.
அதுக்கு ஒரு துணையாக இருந்தாலும் உபநேத்திரம் அப்படின்னு பேர். இப்போ நமக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சு வச்சிட்டார். கண்கள் ஒன்றாக இருக்கிறது. அந்த கண்கள் ஒன்றுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கண்கள்லேயே பலங்கிறார். திருக்கு எப்போ ஒன்றுன்னு சொன்னார். இங்கே இந்த டெஃபினேஷன் என்ன? லோச்சனம் ஏகதா, திருக்கு எப்போது ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் மறுபடியும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, கண் எடுத்துக்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரெண்டாக தெரியுதுங்க, தெளிவாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? கண்டுபிடிச்சிட்டான். அப்போது கண் ரெண்டாக தெரியுதுன்னு யாருக்கு தெரியுது? இது வரைக்கும் கண்ணால் தான் உலகத்தை பார்த்தாரு. இப்போ கண்ணெல்லாம் பார்க்குறாரு. இப்போ கண்ணையே பார்க்குறவங்க உள்ள ஒருத்தர் இருக்கிறான். முதல்ல என்ன சொல்கிறார்? ரூபங்கள் அநேகம், அதை கண்கள் ஒன்றாக பார்த்துதுங்கிறான். இப்போ கண் ஒன்று தானே. காட்சிகள் 1000 வந்தால் கண்கள் ஒன்று தானே. கண்கள் இரண்டானாலும் காட்சிகள் ஒன்றே ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லை? இப்போ அவர் சொல்கிறாரு கண்களும் பலங்கிறார். நீளம், பீதம், சூக்ஷ்மம், ஸ்தூலம் அப்படின்னு சொல்லிட்டு பல வெளியே இருக்குதுன்னாரு. கண்ணிலேயே சொல்கிறாரு ஆந்திய மாந்திய பட்டுத்வேஷு நேத்திர தர்மேஷு சை ஏகதா. அட கண்களுக்கிட்டே இத்தனை வித்தியாசம் இருக்குதையா. கண் குருடாக இருப்பது ஆந்தியம். ஆந்தியம் அந்தகம் சொல்கிறோம் இல்லையா? அந்தகன்னா கண் குருடு. வாங்க. மாந்தியம்னா மந்தமான கண், தெளிவாக தெரியாமல் மசன்னு தெரியுது. ஆனால் பளிச்சுன்னு கண்ணாடி போட்டோன்னே தெரியுது. பட்டுத்துவம். அப்போ 3 விதமான கண்கள் நம்மக்கிட்டே இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறோம், டபுளாக தெரியுது. முதல்ல கண்ணே தெரியலங்கிறோம். அவர் ஏதோ சொட்டு எல்லாம் விட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தமாக தெரியுதுங்கிறோம். அப்புறம் இப்போ ஒரு கண்ணாடி போட்டு காட்டுறாரு, தெளிவாக தெரியுது சார். இப்போது கண்கள் திருஷ்யம் தானே. ஏன்னா கண்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்க்கப்படுவர்கள் நீங்களாக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் பார்ப்பவன் தான் நான். சரி, டாக்டருக்கு இவனுடைய கண் தெளிவாக தெரியுதா, மந்தமாக தெரியுதா, ரெட்ரைட்டாக தெரியுதான்னு டாக்டர் கண்டுபிடிப்பாரா? டாக்டரால் முடியுமா? நீங்கள் சொன்னால் தான் சொல்ல முடியும். எந்த உபகரணத்தாலேயும் உங்கள் கண் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டருக்கு அவரோட கேட்பார், இப்போ எப்படி தெரியுதுங்க தான் கேட்பார். அவரால் நம்ம கண்ணை பார்க்க முடியாது. அவருக்கு நம்ம கண் திருஷ்யம்தான். அதான். ஆனால் அவரால் உங்கள் கண்ணை திருஷ்யமாக தான் பார்க்க முடியுது. நீங்களும் அந்த கண்ணை திருஷ்யமாக பார்க்குறீங்க. அந்த பார்த்தவனை அவர் பார்க்க முடியுமா? முடியாது. பார்ப்பவனை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம். இன்னும் கொஞ்சம் தெளிவாகிறேன், போர்டுக்கு போனால் தான் அதில் கரெக்டு. இப்போ அவர் சொல்ல வராரு, வெளியே இருக்க உலகங்களெல்லாம் பலவிதமாக வடிவங்கள் இருக்கின்றன. அவற்றை பார்க்கின்ற கண் ஒன்று. திருஷ்யங்கள் அநேகம், திருக்கு ஏகதா. ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன சொல்லிட்டாரு? இந்த திருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த கண்ணே அநேகமாக இருக்குது. அதில் மாந்தியம் இருக்குது, ஆந்தியம் இருக்குது, பட்டுத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலை அது பார்க்கறதுனால அதை பார்க்கின்ற ஒரு திருக்கு உள்ளே இருக்குதே, அது பேர் மனசு அப்படின்னு பேர் இருக்கிறார். அப்போ மனசு ஒன்றாக இருந்து கொண்டு பலவித கண்களை பார்க்கிறது. மனசு ஒன்றாக இருந்து கொண்டு பலவித காதுகளை கேட்கிறது. மந்தமான காது, கூர்மையான காது, இந்த பக்கம் காது கேட்காது, இந்த பக்கம் நல்லா கேட்குது. இப்படியெல்லாம் நம்ம காது பலவாக இருக்கிறது. மனசு ஒன்றாக பார்க்கிறது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, இது போர்டு எழுதுவோம், திருஷ்யங்கள் எப்பொழுதுமே அநேகமாக இருக்கும், திருக்கு எப்போவுமே ஒன்றாக இருக்கும். இதான் ரூல். திருஷ்யங்கள் எப்பொழுதுமே ஜடமாக இருக்கும், அறிவற்றதாக இருக்கும். ஆனால் திருக்கு எப்பொழுதுமே அறிவுடையதாகும், அறிவற்றதாக ஆகாது, ஜடம் ஆகாது. அப்போ திருஷ்யங்கள் எல்லாம் அநேகம், ஜடம், மாறுவதாக இருக்கும். 3 விஷயத்தை நீங்கள் சாலும். ஜடத்துக்கு என்ன, திருஷ்யங்களுக்கு என்ன சொல்கிறேன், திருஷ்யம்னு போட்டு எழுதிங்க, நான் போர்டில் எழுதுகிறேன். திருஷ்யம் எப்பொழுதுமே ஜடமாக இருக்கும், அறிவற்றதாக இருக்கும். அதாவது ஜடம்னா அறிவற்றது. 2வது அநேகமாக இருக்கும், நிறைய இருக்கும்.
மூன்றாவது மாறக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ திருக்கு எப்படி இருக்கும்? திருக்கு எப்பொழுதும் ஒன்றாக தான் இருக்கும், அறிவுடையதாக இருக்கும், சித்தாக இருக்கும். மூன்றாவது மாறாததாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் எழுதணும். திருஷ்யத்துக்கு என்னென்ன சொன்னீங்களோ அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கும். இப்படி எதிரும் புதிருமாக இருப்பதில் நமக்கு என்ன குழப்பம் வரும்? எதிரும் புதிருமாக இருட்டும் வெளிச்சமாக இருக்குது, இதில் என்னங்க குழப்பம்? இதுக்கு விவேகம்னு ஒரு புக் எழுதுகிறார் அப்படின்னம்னா பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் கண்ணை நீங்கள் திருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ உங்கள் வாயால் சொல்கிறீங்க கண்ணு திருஷ்யங்கிறீங்க. அப்போ கண்ணை பார்த்தவன் யாருன்னு கேட்டால் மனசுன்னு சொன்னீங்க. அப்போ மனசு திருக்கு தானே, மனசு ஒன்று தானே இருக்கணும். அதனால தான் 2 மனம் வேண்டும்னு கேட்குறாரு. ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க மனசு ஒன்று அப்படிங்கிறதுனால அதுதான் திருக்கு. சரி, அவர் சொல்கிறாரு அந்த மனசும் திருஷ்யங்கிறார். மனசையும் பார்க்குற ஒருத்தர் இருக்கிறான், மனசாட்சின்னு ஒருத்தன். உங்கள் மனசு உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்போ மனசை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவன் பேர் சாட்சிங்கிறார். அப்போ எப்படி மனசு ஜடம்னு சொல்லணும்? அப்போது மனசு தானே இதுக்கு அறிவாக கண்ணவெல்லாம் பார்த்துச்சு. இப்போ மனசு நம்ம ஜடம்னு சொல்ல வேண்டி வருதே. ஏன்னா டெஃபினேஷன் படி திருஷ்யம் என்பது ஜடமாக இருக்கும், அநேகமாக இருக்கும், மாறுவதாக இருக்கும். இப்போ மனசு பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குதா? யாருக்கு தெரிஞ்சுது மாறுறது? மாறாதவனுக்கு தெரிஞ்சுது. மனசு அநேகமாக இருக்குதுல்ல, எத்தனை விதமாக இருக்குது. அதே மாதிரி மனசு பார்க்கப்படுவதனால அது ஜடம், மனமே ஜடமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டெல்லாம் போடுறது தான் திருஷ்ய விவேகத்தில் வித்யாரண்யனுடைய நாலேஜை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். இதெல்லாம் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்படி கொடுக்குறார். இப்போ மனசு ஜடம்ங்கிறீங்களே, எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? ஏன்னா அது பார்க்கப்படுவது. பார்க்கிறவன் தான் அறிவுடையவன், பார்க்கப்படுவது அறிவற்றதாக இருக்கும். இப்போ மனசை நீ பார்க்குறேன்னு சொன்னால், உன் மனசை நீ பார்க்குறேன்னா அது எப்படி நீ பார்த்த? அதுக்கு சொல்கிறார் 4வது ஸ்லோகம் 33ஆம் பக்கம். காமக சங்கல்ப சந்தேகௌ ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதி ஹ்ரீர் தீர் பீர் இத்யேவம் ஆதீன் பாசயத் ஏகதா சிதி சித்திஹி அப்படின்னு சொல்லணும். அந்த 2 புள்ளி வச்சோம்னா தீக்கு போகிறோம் ஹி அப்படின்னு முடியும். அப்போ மேலேயும் காமக்கு மல்லால் 2 புள்ளி வச்சுருக்கு பாருங்கள். அப்போ அது எப்படி சொல்லணும்? காமஹ அப்படி சொல்லணும். இது சித்திக்கு அடுத்து வந்ததுன்னா சித்திஹி அப்படின்னு சொல்லணும். அந்த சவுண்டை எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 புள்ளிக்கு அந்த விசர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்டை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொன்னீங்க உலகம் பலவாக இருக்கிறது, கண் ஒன்றுன்னீங்க. எனவே கண் தான் திருக்கு, அறிபவன். அடுத்த நிமிஷம் என்ன சொன்னீங்க? கண்ணு மனசால் பார்க்கப்படுவதனால கண்ணு ஜடம், எனவே அது திருக்கு அல்ல, திருஷ்யம்னு சொல்லிட்டீங்க. இப்போ மனசுக்கு வந்துட்டோம். இப்போ மனசுக்கு கதை என்ன ஆச்சுன்னு சொன்னால், மனசுலேயும் காமங்கிற ஆசையை தோன்றுகிறது, மறுபடியும் மறைந்து போகிறது. எப்போ மறையும் காமம்? அந்த பொருள் ஆசைப்பட்டது கிடச்சுன்னா மறைஞ்சி போச்சு. ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு ஒரு ஆசை, சீட்டு பணம் வந்துடுச்சு, நேராக கடைக்கு போகிறோம். 10வது நான் போடுறேன் அப்படின்னு கணவனும் சொல்கிறாரு. 2 பேரும் போய் நெக்லஸ் வாங்கிட்டாங்க. வாங்கி கழுத்தில் போட்டவுடனே ஆசை முடிஞ்சுதா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசை இருந்தது, இப்போ ஆசை நீங்கிடுச்சு. நீங்கள் கேட்குறீங்க ஒய்ஃபை, என்னம்மா ஆசை முடிஞ்சுதா அப்படின்னு. போதுங்க, எனக்கு இது போதுங்க, என் ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே இன்னொரு ஆசை வரும். வரும்போது அந்த ஹோட்டலில் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம், அது வாங்கிட்டு சாப்பிட்லான்னு. சின்ன மனைவின்னு வச்சுங்க, 22 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தாக்கா நெக்லஸ் வாங்குறதை விட்டுடுமா? ஆசைகள் தோன்றும், ஆசைகள் மறையும். அவங்களுக்கு தெரியுதில்ல. காமக சங்கல்ப, அப்போ அவங்க சங்கல்பன்னா இது செய்யலாம், இது செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க தெரியாமல் திணறது, அது பேர் சங்கல்பம். எண்ணிக்கொண்டே இருப்பது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு.
கிச்சனில் போய் நின்றுக்குவாங்க, ஃப்ரிட்ஜையும் திறந்துக்குவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணலாம், வெண்டைக்காய் சாம்பார் வச்சிடலாமா, பொரியல் வச்சிடலாமா? சரி, பொரியலாக வச்சிட்டோம்னா அப்புறம் குழம்புக்கு எதாவது வேணும். புளிக்குழம்பு வச்சிட்டோமா, அது சூட்டபிளாக இருக்குமா, அது ஒத்து வருமா அப்படின்னு பார்க்குறோம். கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம். நேற்று தான் வந்து சண்டை பிடிச்சிட்டு போனான் பையன், இது என்னமோ வெண்டைக்காய் தானான்ட்டு. வெண்டைக்காய்னா அவனுக்கு பிடிக்காது. அவன் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிறான் இப்போ படிக்க. சரி, நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ மனசு இப்படி மாறுதில்ல, இது பேர் சங்கல்ப விகல்பம் அப்படின்னு பேர். செய்யலாம், வேண்டாம் செய்ய வேண்டாம். அப்புறம் ஆப்ஷன் நிறைய இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். செருப்பு கடைக்கு போயிட்டோம்னு சொன்னால் அங்கே ஏகப்பட்ட செருப்பு வச்சுருக்குறாங்க. 6ஆம் நம்பர் செருப்பு கொடுங்கன்னு போட்டோம்னா 6ஆம் நம்பர் செருப்பில் 100 இருக்குது. இப்போ என்ன சங்கல்பம் இருக்குது உங்களுக்கு? எத்தனை விகல்பம் இருக்குது? விகல்பம்னா வித்தியாசங்கள் இருக்குது. துணி கடைக்கு போனோம்னா விகல்பங்கள். உங்களால் சங்கல்பம் பண்ண முடியுமா? அப்போ உங்கள் ஒவ்வொரு சங்கல்பமும் விகல்பமாகிடுது. அப்போனா இதுவா அதுவா? மறுபடியும் அதுன்னு சொன்ன உடனே அதுவே போகலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு. அப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட இதை வைங்க, நான் வந்து 2-3 பார்த்துட்டு வரேன் அப்படின்வாங்க. அங்கே போய் பார்த்த உடனே இன்னொரு சாரீ ரொம்ப அழகாக இருந்திருக்கும், அவர் விரிச்சு காட்டுவார். இது போகலான்னு. அப்புறம் மனசில் ஒன்று தோணும், அங்கே ஒன்று பார்த்துட்டு வந்தோமே, அது எப்படி இருக்குதுன்னு ஒரு தடவை போய் பார்த்துலாமா அப்படின்னு. அந்த கடைக்காரரை கூப்பிட்டு இந்த 2த்தையும் ஒன்றா வைங்க, நான் பார்க்குறேன். அவர் 2 கொண்டாடுவார். அப்புறம் மேலே போட்டு பார்ப்பாங்க. பார்த்த உடனே இப்படி எல்லாம் மனம் மாறுது இல்லையா, இது பேர் சங்கல்ப விகல்பம். உங்களுக்கு தெரியுதா இல்லையா அந்த மனசு? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியறதுனால இந்த மனசை பார்க்குறவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்புறம் அந்த மனசுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேங்க. சந்தேகப்படுமா? சந்தேகம், காம சங்கல்ப சந்தேகம். சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். பூட்டிகிட்டு வந்தோமான்னு. ஏங்க பூட்டிகிட்டு வந்தோமா? நீ தான் நம்ம கடைசியாக பூட்டினேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பூட்டியிருப்போன்னு நினச்சி தான் நான் வந்தேங்க. இப்போ என்ன சொல்கிற, போலாங்கிறியா? இல்லை, சந்தேகம் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனசு எப்போவுமே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கும். அதை சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ரத்தா, நம்பிக்கை. கடவுள் மேலே நம்பிக்கை, டீச்சர் மேலே நம்பிக்கை, குரு மேலே ஒரு நம்பிக்கை, சாஸ்திரம் உண்மையாக தான் சொல்லணுங்கிற நம்பிக்கை, திருக்குறள் பொய் சொல்லாதுன்ற நம்பிக்கை. இது பேர் ஸ்ரத்தா. திருக்குறளை நம்ம சந்தேகப்பட மாட்டோம். எங்கேயோ சந்தேகப்படுறோமா? சூத்திரங்களையோ அல்லது சாஸ்திரங்களையோ நம்ம சந்தேகப்பட்டுட்டோம்னா அந்த சாஸ்திரமே நமக்கு எதுக்கு? அப்புறம் இத்தனை லட்சம் வருஷமாக சாஸ்திரம் வந்து எல்லாருக்கும் வழிகாட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்ம எதுக்கு திடீர்னு சந்தேகப்படணும்? அப்புறம் இது தெரிஞ்சு போச்சு, இந்த அவினாசி ரோடு தான் திருப்பூர் கொண்டு போய் சேர்க்குது, ஈரோடு கொண்டு போய் சேர்க்குதுன்னா சந்தேகப்பட முடியுமா? வண்டி ஓட்டிக்கிட்டே. எப்போ ஒன்று ஸ்ரத்தான்னா, போர்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க, எல்லோரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. முன்னாடி போகிற பஸ்ஸுலேயும் அவினாசின்னு தான் போட்டிருக்குது. அதனால் அதாங்க, அது பின்னாடியே போனால் அவினாசி போயிடலாம். இது பேர் ஸ்ரத்தா அப்படின்னு பேர். அஸ்ரத்தா, ஸ்ரத்தாவும் இருக்கும், அதே சமயத்தில் அஸ்ரத்தாவும் இருக்கும். நம்பிக்கையும் இருக்காது, ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு மதத்தில் இருக்கவங்க இன்னொரு மதத்தில் அதெல்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் என்னென்னோ சொல்லித்தராங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பொம்மை வச்சு சாமி கும்பிடுறாங்க, அதுக்கு படையெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அது சைத்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சாமி மேலே ஸ்ரத்தா வச்சுருக்கிறாங்க, நம்முடைய சாமி மேலே அஸ்ரத்தா வச்சுருக்கிறாங்க. இது மனசு செய்கிற வேலை தானே. அப்புறம் திருதி தரேன்னா திடமாக நிற்கிறது. திருதின்னா திடமாக நிற்கிறது, உறுதியாக இருக்குது. என்ன சொல்லு, நீ காலேஜ் போறியா போகலையா? நான் போகலை. ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு, நான் போகலை. உறுதியாக இருக்கிறியா? அப்போ வேறு என்ன பண்ண போகிறேன்? நான் வேறு ஒரு பாலிடெக்னிக் சேர்ந்து ஏதாவது தொழில் செய்துக்கிறேன். அப்போ மன உறுதின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது பேர் திருதி. இப்போ மனசில் எத்தனை விதமான மனசு இருக்குது பாருங்கள். ஹ்ரீர் அப்படின்னா வெக்கம், ஹ்ரீர்னா வெக்கப்படுறது. தீர் அப்படின்னா தைரியமாக இருக்கிறது. பீர் அப்படின்னா பயம். இதெல்லாம் உங்கள் மனசில் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் இத்தனை விஷயம் இருக்கிறது தெரியுது இல்லையா? அப்போ மனசுக்கே தெரியுமா? அது மனசை பார்க்குறவனுக்கு தான் தெரிஞ்சே தவிர, அப்போ மனசு பார்க்கப்படும் பொருளாகி போச்சு. எனவே மனசு வந்து திருஷ்யம் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த மனசெல்லாம் வெளிச்சம் போட்டு
ஏதோ ஒன்று காட்டுதான், இதை அறிகிறதான். அது பேர் பாஸ்யத்து அப்படின்னு பேர். பாசயத்து. பாஸ்னா வெளிச்சம். பாஸ்கரன்னா வெளிச்சம் தரக்கூடிய சூரியனுக்கு பாஸ். பாஸ்பரஸ் வெளிச்சம் தரும், நைட்டில் இருட்டிலலாம் வெளிச்சம் தரும். அது மாதிரி அது பேர் பாஸ் அப்படின்றது. நம்ம பாஸ்பரஸ்ன்னு தமிழில் பி போட்டுடுறாங்க. ஆனால் பாஸ் 4ஆம் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே குட்டியாக. அப்படி போட்டோன்னா பாசயத்து. ஒன்றாக இருந்து ஏதோ ஒன்று அறிகிறது, அது பேர் சித்து அப்படின்னு பேர். அந்த சித்தம் என்று இவ்வாறு நாம் 4 ஸ்லோகம் பார்த்தோம். இதனுடைய வெளிச்சத்தை நம்ம இனிமேல் பார்ப்போம். 5வது ஸ்லோகத்தில் இந்த சித்துன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது அப்படின்னு விளக்கம். இப்போ நம்ம அதை போய் பார்ப்போம். இப்போ போர்டுக்கு போகலாம். இந்த நோட் புக்கில் நிறைய இடம் விட்டுங்க. இந்த ஓரமாக எழுதுகிறேன். உலகம் நம்ம பார்க்குறதெல்லாம் அது பார்க்கப்படுவதனால அது பேர் திருஷ்யம். பார்க்குறவர் பேர் திருக்கு. அறிபவன் அறியப்படும் பொருள். இது 2 இருக்குது. இங்கே நாம் பார்க்குறது நீலம், மஞ்சள், பெரிது, சிறிது அப்படிலாம் பார்க்குறோம். கிட்ட, தூரம், இப்படி ஒரு பொருள் பல விதமாக இருந்தாலும் கண் ஒன்று தான். ஒரே கண்ணு போதும். நம்ம நீலத்தை பார்க்குறத ஒரு கண்ணு, மஞ்சளுக்குன்னு ஒரு கண்ணுலாம் வச்சுக்கிட்டு இல்லை. ஒரு கண்ணு எல்லாமே பார்த்துருது, பல நிறங்களையும் பார்த்துட்டு. அதனால் கண் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறாரு, கண்லேயும் ஆந்தியம், மாந்தியம், குருட்டு கண்ணு, மந்த கண்ணு, பட்டுத்துவம், ரொம்ப கூர்மையான கண்ணு ரொம்ப கூர்மை அப்படின்றாங்க. இப்படி கண்ணே பார்க்கப்படும் பொருளாகிடுது. அப்போ இது திருஷ்யம் ஆயிடுச்சு. இங்கே இதை வச்சு பார்க்கும் பொழுது இது திருக்கு. ஆனால் இதை மனசு பார்க்குது, அப்போ இது திருஷ்யம் ஆயிடுச்சு. இது எப்பவுமே திருஷ்யம்தான். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது திருக்காக இருந்தது கண்ணு. ஆனால் மனதை பொறுத்த வரைக்கும் அது திருஷ்யம் ஆயிடுச்சு. ஒரு பொருள் திருஷ்யமாகவும் திருக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம், குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கண்ணுக்குன்றது போல் காதுக்கு வச்சுக்கோம். காது பலவிதமான சப்தங்களை கேட்கும். அதனால் உலகத்தை பலம்னு சொல்கிறோம். இப்போ காதில் என்னென்ன கேட்போம்? குழல் இசை, அப்புறம் சைரன், குரல் இசை, மனுஷன் பேசுறது, அப்புறம் வெடி சத்தம், எத்தனையோ சத்தங்களை நம்ம கேட்குறோம். ஆனால் காது ஒன்று தான். மனம் பொறுத்த வரைக்கும் காதுலேயும் மந்தமான காது, கூர்மையான காது, அப்புறம் சில சவுண்டு மட்டும் கேட்காது, சிலதெல்லாம் கேட்கும். சில பேருக்கு லோ ஃப்ரீக்குவன்சி நல்லா கேட்கும், கீச் குரல்லாம் கேட்கும். ஆனால் ஹஸ்கி சவுண்டு இருந்தால் அவங்களுக்கு காதிலே விழாது. இந்த மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்ப லாங் ஃப்ரீக்குவன்சி இருக்கிறது லோ ஃப்ரீக்குவன்சி இருக்கிறது அவங்களுக்கு கேட்காது. சில பேருக்கு லோ ஃப்ரீக்குவன்சி கேட்காது, ஹஸ்கி வாய்ஸு கேட்கும், கரகரத்த குரல், தடிமனான குரல் நல்லா கேட்கும். இப்போ ஹார்மோனி போட்டியில் ஒவ்வொரு கட்டையும் அமுக்குனா எத்தனை சப்தம் வருது. அப்போ அத்தனையும் நீங்கள் ஒரு காதில் தானே கேட்குறீங்க. அப்போ அதுலேருந்தே தெரியுது காது ஒன்று தான்னு. ஆனால் காதுக்குள்ளேயே ஹார்மோனி போட்டில் 2-3 சவுண்டு மட்டும் கேட்காம சில பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல சவுண்டு இருந்தால் சைலண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு இலை விழுந்தால் கூட கேட்கும். காது கூட பல விதமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ மனம் ஒன்று தான். இது திருக்காகவும் இருக்குது, திருஷ்யமாகவும் இருக்குது. இப்போ மனம்
இப்போதைக்கு நமக்கு போட்டுட்டோம், அறிபவனாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் சித் என்கின்ற இன்னொன்றுக்கு மனம் திருஷ்யமாயிடுச்சு. ஏன்னா மனசுக்குள்ளேயே நம்ம காம சங்கல்பங்களை பார்க்குறோம். அப்போலாம் திருதி, தீர், பீர், ஹ்ரீர் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்புறம் ஸ்ரத்தம், அஸ்ரத்தாவும் பார்க்குறோம். இத்தனை விதமான மனங்களை நமக்குள்ளே நம்ம பார்க்குறோம். நம்முடைய அறிவும் நமக்கு பார்க்குறோம். இது மனம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம். அப்போது இது திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இது திருக்கு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது திருஷ்யமாயிடுச்சு. நமக்கு முடிவாக எது திருக்கு அப்படின்னு கேட்குறோம். இந்த சித்து இதை பார்க்கறது ஒன்றொரு சித்து இல்லை, அவன் தான் கடைசி. அதனால் இவன் சாட்சி. அவனை சாட்சி, எப்பொழுதுமே சாட்சியாக இருக்கிறான். இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா என்னன்னா, துஷ்யம் அநேகம், 2 ஜடம் அறிவற்றது, ஜடம்னா அறிவற்றது, 3 மாறுவது பலவாகவும் இருக்கும், மாறக்கூடியதாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டோம். மனசே கொஞ்ச நேரத்தில் மாறிடும். மனசு ஒரு மாதிரி கோபமாக இருப்பாங்க, அப்புறம் மெல்ல உண்மையை சொன்ன உடனே சாரி ப்ளீஸ் அப்படின்னு அவங்க மனசு அப்படியே மாறதை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறுத்துட்டு இருந்தவங்க இப்படி மாறுறாங்க. இப்போ மாறக்கூடியதாக இருக்குது, பலவாகவும் இருக்குது. அதனால் அது ஜடமாக தான் இருக்கும். இது மட்டும் நம்ம ஒத்துக்க முடியறதில்ல. ஏன் தெரியல? என்னைக்காவது மனம் ஜடமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? கண்ணு ஜடமாகறத நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா கண்ணை பிடிங்கி வெளியே வச்சுருக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டி வந்துருச்சு, கண்ணை எடுத்துட்டாருன்னு வைங்க, எடுத்துகிட்டு இதாங்க உங்கள் கண்ணுன்னு காட்டுறாரு. அப்போ தெரியுது ஜடம்னு. ஆனால் நம்ம உடம்புல இருக்க வரைக்கும் அது அறிவுடையதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ கண்ணு அறிவற்ற ஒரு கருவி தான், கண்ணாடி மாதிரி தான். அது மாதிரி மனசை வெளியே வச்சு, இங்கே பாருங்கள் அவன் மனசை தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு இந்த சித்து பார்க்குமான்னா என்றைக்கு அது நடந்ததே கிடையாது. இந்த மனசு எப்பொழுதுமே அறிவுடையதான் தான் இருக்குது. ஜடமாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜடமாக இருந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஜடம் நீங்கள் தீர்மானம் பண்ணிடலாம். ஜடம்னு தெரிஞ்சு போச்சுன்னா அறிவுடையவன் மனசு இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எப்பொழுதுமே மனசு அறிவுடையதாகவே இருப்பதனால நாம் என்ன பண்ணிட்டோம்? மனசு தான் திருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? ஏன்னா அது எப்போ அறிவுடையதானே, அது ஜடமாக்குனா தானே நமக்கு அது ஜடப்பொருள். அப்போ நான் மனம் கிடையாது, நான் சித்துன்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்ல முடியும். ஆனால் என்றைக்குமே நாம் சித்தை அறிவதே இல்லை, மனதை தான் திருக்குன்னே சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்? இதெல்லாம் ஜடமாகிறத பார்த்துருக்குறோம். ஆனால் மனம் ஜடமாகிறத நம்ம பார்த்ததே இல்லை. அனாதி காலத்திலேருந்து, நம்ம பிறந்ததுலேருந்து, முன்பிறவிலேருந்து, இன்னும் கோடி கோடி பிறவிகள் நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனசு எப்பொழுதுமே ஜடமாக இருந்ததே கிடையாது. இப்போ நமக்கு பிரச்சனை என்ன? எதுக்காக இந்த புக்கு நம்ம படிக்கிறோம்? மனசை நீங்கள் எல்லா உலகத்து மக்களும் மனசு தான் ஆத்மா, அதுதான் அறிவுடையது, அதுதான் நானுன்னு வாழறாங்க இல்லையா? இப்போ மனம் தான் நமக்கு இப்போது இருக்கிற வரைக்கும் நான் என்ற உணர்வு. இதுதான் இப்போது நமக்கு நான் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அது அறிவுடையதாக இருக்குது. யாரும் நீங்கள் அறிவுடையவனா அறிவற்றவனான்னு கேட்க மாட்டாங்க. அறிவுடையவனு சொல்கிறோம். அறிவு எங்கே இருக்குது? எது திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணு கிடையாது, பிராணன் கிடையாது, அப்புறம் மனம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் மனசுக்கு பின்னாடி ஆத்மாங்கிற ஒன்று, சைதன்யங்கிற ஒன்று, சித்துங்கிற ஒன்று, கடவுள் என்கின்ற ஒன்று இருப்பது யாருக்கும் தெரியல. இந்த சித்து தான் சாட்சி, அதுதான் மனதுக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ மனம் பார்க்கப்படுது. அப்போ இது பேர் என்ன? மனம்க்கு சாட்சியம். இதெல்லாம் எவிடன்ஸ். இது இஸ் எவிடென்ட் டு திஸ் இஸ் எவிடென்ட் டு திஸ். அப்போது சாட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இது மனசாட்சிங்கிறோம். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, மனசாட்சி.
அது தெய்வத்தின் சாட்சி அம்மா, உண்மையில் அது மனசாட்சி இல்லை, அது தெய்வம் தான் அது சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வம் இருக்கும், கடவுள் இருக்கும் அப்படின்னு பாடியிருக்கிறார். அதில் அது போகட்டும். இப்போ நமக்கு வேண்டியது இத்தனை காலமாக நமக்குள்ள இருக்கின்ற நாம் சாட்சியாக இருந்து கொண்டு சாட்சியத்தை நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. மனதை நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் மனம் உண்மையிலே எனக்கு அறியப்படும் பொருள், அது பலமாக இருக்கிறோம், அது ஜட பொருள், இந்த சாக் பீஸ் மாதிரி. ஆனால் எனக்கு சாக் பீஸ் மாதிரி ஜடமாக என் மனசு தெரியலையே. அடுத்த மந்திரத்துலேருந்து அதை ஆரம்பிக்க போகிறார். அற்புதமான புஸ்தகம் இது. இந்த மனதை நானுன்னு சொல்கிறதுனால என்ன பிரச்சனை? அதான் சார் பிரச்சனை. மனதை நானுன்னு வாழறதுனால தானே இந்த மனம் படுற பாட்டுக்கு நாம் துன்பப்படுறோம். பண கஷ்டம்னு ஒரு மனசு துன்பப்படுது. குழந்தைக்கு தீர்க்க முடியாத நோய், 10 டாக்டர்னு பார்த்தாச்சு, அவர் இந்த சிகிச்சை அந்த சிகிச்சை ஆயுர்வேதன்றாரு, அதுக்கு நோய் போகிற மாதிரி தெரியல. ஸ்கூலுக்கு போகல, மற்ற குழந்தைங்க வந்து விளையாடுது. அந்த பெத்த அப்பனுக்கும் அம்மாவுக்கும் அந்த மனசு எப்படி பாடுபடும்? இந்த மனம் நம்மளை வாட்டி வடைக்குது இல்லையா? அப்போ நான் கஷ்டப்படுறேங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் யாரும் ஒருத்தரும் கை தூக்கி விடுறதில்ல, எல்லாரும் கை விரிச்சிட்டு போயிட்டாங்க. நான் தன்னந்தனியாக கஷ்டப்படுறேன்னு மனம் தானே கஷ்டப்படுது. இப்போ மனம் கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படுறேன் இல்லை சார்? மனசாக தான் நானும், நீங்கள் மனம் கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்க. மனசா நானும் தான் உலகமெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மனம் நானுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மனம் எப்பொழுதுமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது. எந்த மனம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தது? ஏன்னா அது மாறக்கூடியது. ஏன் அது மாறுது? ஜடமாக இருக்கிறதுனால தான். ஜடப்பொருள் மாறிட்டே தான் இருக்கும். மழை அடித்தா இது கரைஞ்சிடும், வெயிலில் போச்சா காய வச்சிடும், சுற்றுப்புறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சுற்றுப்புறம் மாறிடுச்சுன்னா மனசு மாறிடுச்சு, சுற்றுப்புறம் வேறு மாதிரி ஆகிடுச்சுன்னா மனசு மறுபடியும் மாறிடுச்சு. இந்த மனசு அங்கே போனால் நல்லா திருப்தியாக இருந்துங்குது, இந்த இடத்துக்கு போனாக்கா வெந்து சாகுது. அப்போ சுற்றுப்புறம் மாறிடுச்சுன்னா மனசு மாறுது. இதுலேருந்து தெரியுதா மனசு மாறக்கூடியது, ஜடப்பொருள் தான் மாறும், அறியும் பொருள் மாறாது. அப்படிங்கிறதுனால நாம் ஏன் இந்த விவேகத்தை இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போட்டோம்? இத்தனை காலம் இதையே நம்ம யோசிக்கவே இல்லை. அதுதான் விவேகம்னு பேர். நாம் தெளிவாக தெரிஞ்சதான் நினச்சிட்டு இருக்கிறோம். இது தான் திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த திருக்கு இல்லையா, இதுவும் ஒரு பார்க்கப்படும் பொருளா, ஜடப்பொருள். அப்போது ஜடப்பொருள் மாறக்கூடியது, அது பல, அது இருந்தாலும் இல்லாவிட்டால் நான் இருப்பேன் அப்படின்னு ஒன்று சத்தியம் வந்துருச்சுன்னா நான் இந்த ஜடப்பொருளை பற்றி கவலைப்படுவேனா? மாறுறதை பற்றி கவலைப்படுவேனா? எத்தனையோ பொருள் மாறுது, அதை பற்றி நான் கவலைப்படலையே. ஏன் மனம் மாறினா மட்டும் கவலைப்பட்டேனே? ஏன்னா மனம் நானுங்கிறத மனம்னு முடிவு பண்ணிட்டு தான். சார் அப்படி தான் சார் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்களும் அப்படி தானே சார் இருக்கிறீங்க, மனம் தானே சார் நானுன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த மனம் விவேகத்தை அடைஞ்சிடுச்சுன்னா அது சித்தாவும் இருந்து ஜடமாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சித்தாயிடுச்சு? இப்போது நான் ஜடத்தில் சம்பந்தப்பட்டிருக்க சித்து அப்படின்னு தெளிவுபடும். இப்போ அதை நம்ம போக போகிறோம். இப்போ முதல் ஸ்லோகத்துக்கு போவோமா? இப்போ தான் முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தம் நமக்கு நல்லா புரியும். இப்போ படிங்க. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. இப்போ புரியுதுங்களா? ரூபங்களெல்லாம் பார்க்கப்படுபவை, அது திருஷ்யம், அது பல, ஜடம், மாறுவது. லோச்சனம் கண்கள், அது திருக்கு, அது ஒன்று, மாறாதது, அது சித் சொரூபமானது, அது அறிவுடையது. ஆனால் அடுத்த லைன் சொல்கிறாரு, தத் திருஷ்யம் திருக்து மானசம். அப்படி நீங்கள் கண்ணு திருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் அது மனசை பொறுத்த வரைக்கும் திருஷ்யம், மனதை பொறுத்து அது திருஷ்யம். தத் திருஷ்யம் திருக்து மானசம். மனம் என்ற திருப்து பொறுத்த வரைக்கும் அந்த கண்களும் கூட திருஷ்யமாகிவிட்டதே. அந்த மனதில் இருக்கின்ற எண்ணங்களெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை திரிவிருத்தியான்னு சொல்கிறாங்க. தி விருத்தியா, மூணாவது லைனில் தி விருத்தியா. தி என்றால் புத்தி. புத்தியை ஷார்ட்டாக சொல்லணும்னா தி.
யார் புத்தி கூர்மையாக இருக்குதோ அவனுக்கு பேர் தீரன். நம்ம தீரன் சொன்னோம்னா கத்தி செட்டு ஜெயிக்கிறவன் நினச்சிட்டு இருக்கிறோம். கத்தி தீட்டுறவன் வந்து தீரன் கிடையாது, புத்தி தீட்டுறவன் தான். கத்தியை தீட்டாதே மகனே புத்தியை தீட்டுன்னு பாடியிருக்கார். புத்தி தான் தீ, அதை உடையவன் தான் தீரன். அந்த தீ புத்தியில் ஏற்படுகின்ற விருத்திகள் மாற்றங்கள் அது சாட்சி என்ற பின்னாடி இருக்கின்ற ஒரு பார்ப்பவனுக்கு திருஷ்யமாயிடுச்சு இல்லை? இப்போ அந்த லைன் இப்போ நல்லா புரிஞ்சு பாருங்கள். இந்த மந்திரங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம என்றைக்குமே மோட்சத்தில் இருக்கலாம். இந்த ஒரு ஸ்லோகம் போதும். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு, ஓகே. ஆனால் அந்த லோச்சனம் தத்து அந்த அதுவும் கூட மானசம் மனதிற்கு திருப்தாக இருக்கக்கூடிய மனசுக்கு திருப்து மானசம் திருஷ்யம். அந்த சொல்ல நான் மாற்றி போடுறேன். தத் திருஷ்யம் வருது இல்லையா? இப்போ எப்படி பண்ணோம்? திருப்து மானசம் தத் திருஷ்யம் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது வரிசை அந்த மனசுக்கு கூட சாட்சின்ற பொறுத்து ஒரு பொருளுக்கு திருஷ்யமாகிறது என்று சொல்கிறார். திருஷ்யாக திரிவிருத்தியாக சாட்சி. சாட்சி என்ற சித்துக்கு இந்த மனதும் கூட திருஷ்யங்கன்னு ஆகி போச்சேப்பா. அந்த அது ஏன்னா திரிவிருத்தியா, அதில் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. காம சங்கல்ப ஸ்ரத்தா அஸ்ரத்தா அப்படின்றது ஏற்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சாட்சியை பற்றி கேட்குறோம். இத்தனை சொல்லிட்டீங்க, உலகம் திருஷ்யம், நீங்கள் கண்ணு திருக்குனீங்க, இப்போ கண்ணு திருஷ்யங்கிறீங்க, மனசு திருக்குனீங்க, இப்போ மனசு திருஷ்யங்கிறீங்க, இப்போ சாட்சி திருக்குங்கிறீங்க. சாட்சிக்கு ஒரு சாட்சி உண்டா? அப்போ சாட்சி என்னைக்காவது திருஷ்யம் ஆவானா? ஆக மாட்டான். கடைசி வரி சொல்கிறாரு, திருக்கு ஏவ, திருக்கு ஒன்று தான், நது திருஷ்யதே, அது எப்பொழுதும் திருஷ்யம் ஆகாது. எது வந்து திருஷ்யமே ஆகாதோ அதைத்தான் திருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எது திருக்கு? நீங்கள் திருஷ்யமாக திருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த உடம்புக்குள்ளே இருந்துக்கிற நீங்கள், நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் திருக்கா திருஷ்யமானு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நான் திருஷ்யம்னு சொல்லிட்டீங்கன்னா ஜடமாயிடுவீங்க. சார் நான் திருக்கு சார் அப்படிங்கிறீங்க. திருக்குன்னு எதை சொல்கிறீங்க? இந்த உடம்பில் 6 அடி உடம்பில் எது இங்கே திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அட உடம்பை நான் பார்க்கறதுனால அது எனக்கு ஜடம், மனசு அதை பார்க்கறதுனால மனசு தான் நான் இல்லையே. மனசை நான் பார்க்கறதுனால மனசும் நான் அல்ல. இப்போ நான் சித்து தான், சாட்சி தான். அந்த சாட்சி யாராவது பார்ப்பாங்களா? எங்குள்ள கடவுளால் கூட பார்க்க முடியாது. கடவுள் பார்த்துட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் பார்த்து அவர் தான் நான் ஆயிடுவேன் இல்லையா? இப்போ இந்த சித்தையே நான் பார்த்துட்டேன்னா, இப்போ கடவுளை நான் கேட்குறேன், ஏய் கடவுளே நீ திருஷ்யமாக இருக்கா அப்படின்னு. ஏன்பா இப்படி கேட்டுட்ட? நீ திருக்கா இருக்கும்போது நான் திருக்கா இருக்கக்கூடாதா? அப்போ திருக்க இன்னொருத்தன் திருக்கு பார்க்குமா? ஒரு திருக்கு இன்னொரு திருக்கு பார்க்குமா? பார்த்தா என்ன ஆகும்? திருக்கு திருஷ்யமாகிடும். அப்போ திருக்கு எத்தனை இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கிற திருக்கு அவருக்கு இருக்கிறதுக்கு 2ஆ? இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லாரிடம் பார்க்கின்ற சாட்சி ஒன்று தான், அதுதான் கடவுள். கடவுளாகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு அது தெரியாமல் மனசாக வாழ்ந்துட்டு இருக்கிறனே. மனசு என்னால் பார்க்கப்படும் பொருளே, இதை கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் தாங்க மோட்சத்தில் இருக்கிறான். அவன் மனசை படுற கஷ்டத்தை அவன் கண்டுக்கவே மாட்டான். அது யோக்கியதே அப்படி தான். கண்ணினுடைய யோக்கியதை அப்படி தான். இன்றைக்கி நல்லா இருக்கா, நாளைக்கு பொட்டை கண்ணாயிடும், எனக்கு நல்ல கண்ணாகும், அது எதோ ஆகும். மனசை என்ன சொல்லுவான் அப்படின்னு? அதுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாதுங்க. அது ஒரு ஜட பொருளுங்க. உங்கள் மனசு தான் சொல்கிறீங்களா? ஆமாம், என் மனசு தான் சொல்கிறேன். ஞானி சொல்கிறான் என் மனசு ஜடன்னு எனக்கு தெரியுது. எல்லாருக்கும் ஜடம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுங்களா? அனாதி காலத்திலேருந்து மனசு எப்பொழுதுமே திருக்காகவே இருந்து கொண்டிருக்கிறது. என்றைக்குமே அது திருஷ்யமாக இருந்ததில்லை. இருக்குது, ஆனால் இவன் அறிந்ததில்லை. ஏன்னா அது திருக்காகவும் இருக்குது, திருஷ்யமாகவும் இருக்குது. அந்த பிரித்து பார்க்கின்ற விவேகம் இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி விட போகிறதில்லை. நாம் இப்போ ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம போய் வந்துடலாம். பரப்பலாமா?
ஒரு சின்ன ஒரு இருக்குது. ஒரு 30 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன். நாம் இங்கே இருக்கோம் சார். நீங்கள் இங்கே இருங்க, இப்போ பேசிகிட்டு இருங்க. இதை வந்துடுறேன், அறிமுகப்படுத்திங்க, வந்துடுவேன் நான்.